கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி எலிமினேட்டர் மேட்சுங்க. ரொம்ப க்ரூசியலான ஒரு மேட்ச் அப்படின்னு சொன்னோம். ஆர்சிபிக்கு எலிமினேட்டர் மேட்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா 8 மேட்சுக்கு அப்புறம் ஆர்சிபி விளையாண்ட ஒவ்வொரு மேட்சுமே எலிமினேட்டர் தான் நான் சொல்லுவேன். ஏதாவது ஒன்று தோத்துருந்தா கூட அப்படியே வெளியில் போயிருப்பாங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெண்டு டீமுக்கும் ஒரு ரிஃப்ரெஷ், ஒரு ரீஸ்டார்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான். இவ்வளோ தூரம் தொடர் தோல்விகள் இருந்து வந்த ஆர்ஆர், இவ்வளோ தூரம் தொடர் வெற்றிகள் இருந்து வந்த ஆர்சிபி, ரெண்டு பேருக்குமே இந்த நெட் அண்ட் ரேட் பாயிண்ட் டேபிள் மேல பிளேஸ் ஆகணும், குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கிற விஷயமே இல்லை. இந்த தலைவலி எல்லாம் முடிஞ்சு இப்போதைக்கு ஒரே இலக்கு ஜெயிக்கணும், ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஒரு போட்டியில என்ன நடக்க போகுதுங்கிறதா குரூசியலான விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒன்னு ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி பிளேயிங் 11, இன்னொன்னு ஸோ ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபில கீ பிளேயரா யார் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சக்கர வியூகம். ஸோ எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறாங்க, ஸோ எந்த மாதிரி வின் பண்ண போறாங்க, ரெண்டு டீமும் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவாங்க, ஸோ யாருக்கு என்ன அட்டாக் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து செய்யணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிளான் அப்படிங்கிறது கீப் சிம்பிளுங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆண்டி ஃபிளார் சொல்லி கொடுத்த விஷயம் தான். ஸோ போய் உங்களுடைய நேச்சுரல் கேமை விளையாடுங்க. இலக்கருக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண அந்த ஆர்சிபி இப்போ கண்டிப்பா ஒரு ஹோப் இருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து நிக்கிறாங்க. 3 out of 3 வின் பண்ணா அந்த டிராஃபி அப்படிங்கிற இலக்குக்கு பக்கத்துல வந்தாச்சு. ஸோ எஸ்ஆர்எச் வந்திருந்தா கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும். ஆர்ஆர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியாது. ஸோ லாஸ்ட் டைம் ஆர்ஆர் ஃபேஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா கோலியோடைய 117 அப்படிங்கிற மேசிவான ரன் அப்படிங்கிறது வந்துச்சு. ஆனா பட்லருடைய 100னால பார்த்தோம் அப்படின்னா திருப்பி அடிச்சு வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ சின்ன பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரென் போல்டுடைய 4 ஓவர் ரொம்ப குரூசியல். ஸோ அவருடைய கேரியர் இப்போ வரைக்கும், அதாவது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஜிக்ஸாக்கா தான் போயிட்டு இருக்கு. நிறைய மேட்ச் இனிஷியல் விக்கெட் எடுத்தாரு, நிறைய மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருக்காரு. ஸோ இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி அண்ட் ஃபேப் டு பிளஸிக்கு எதிராக ட்ரென் போல்ட தான் இறக்க போறாங்க. குறைஞ்சபட்சம் 2 பேருமே ஒரு 6 பால் இருந்து 7 பால் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு. பவர் பிளேக்குள்ள ஒன்னு விராட் ஒரு 7 பால் ஃபேஸ் பண்ணுவாரு, அப்படி இல்லைன்னா ஃபேப் டு பிளஸி ஒரு 7 பால் ஃபேஸ் பண்ணுவாரு. அவர் போடக்கூடிய 12 பால்ல 7 பால் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ஓவர் ட்ரென் பால் போடுவாரு அண்ட் தேர்ட் இல்லைன்னா ஃபோர்த் ஓவர் வந்துட்டு ட்ரென் பால் போடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல கொண்டு வருவாங்க. ஸோ ட்ரென் பாலுடைய ஓவர் அப்படிங்கிறது ரொம்ப குரூசியலுங்க. எப்போ பாலை வெளியில் எடுத்துட்டு வருவாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ வந்துட்டு எப்போ உள்ள கொண்டு வருவாரு அப்படிங்கிறது வந்துட்டு கஷ்டமான விஷயம். ஸோ அவருடைய ஆக்ஷனும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் இப்போ வரைக்கும் மோர் சக்சஸ்ஃபுல் பவுலரா இருந்துட்டு இருக்காரு, சர்வே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லணும். ஸோ ட்ரென் போல்ட்டுக்கு எதிராக விராட் கோலி கொஞ்சம் பார்த்து ஆடணும். அவருடைய கவர் டிரைவ் அடிக்க போய் ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்துட்டோ கீப்பர் கிட்ட கொடுத்துட்டோ போயிடக்கூடாது. விராட் கோலி ஒரு தடவை 2 தடவை இல்ல பல தடவை இந்த மாதிரி அவுட் ஆயிருக்காரு. ட்ரென் போல்ட்டுக்கு அகேன்ஸ்டாவும் சரி, ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு எதிராகவும் பார்த்தோம் அப்படின்னா பல தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸோ பிளான் ரொம்ப சிம்பிள். ட்ரென் போல்ட பார்த்து ஆடணும். மிடில் ஆர்டர்ல சீக்கிரம் விக்கெட் விழுந்துருச்சு, ஸோ பவர் பிளேக்குள்ள ஒரு 3 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய பேட்டிங் ஆர்டரா இருந்தாலும் ஆர்சிபி கிட்ட தடுமாற்றம் வரும். அண்ட் ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 7 to 15 கேரி பண்ணி கொண்டு போயிருவாங்க. யுஸ்வேந்திர சகல் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தோம் அப்படின்னா டைட் ஓவர்ஸ் கிட்டத்தட்ட 8 ஓவர் 2 பேரும் போட்டு முடிச்சிருவாங்க. அந்த 7 இருந்து 15 ஓவருக்குள்ள நம்மளால பார்க்க முடியும். இன்கேஸ் அஸ்வின் அண்ணா ஸோ 4th ஓவரே வரக்கான சான்ஸ் இருக்கு. விராட் கோலி விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆர்ஆருடைய ஸ்ட்ராட்டஜி இதுதாங்க. கிளியரா ட்ரென் போல்ட வச்சு விராட்டோ இல்ல ஃபேஃபியோ தூக்கி அவங்களுடைய அந்த பேஸ்மெண்ட்டை உடச்சு விட்டோம் அப்படின்னா வரக்கூடிய பேட்ஸ்மேன் நம்ம பாத்துக்கலாம்பா அப்படிங்கிற விஷயம் தான். ஆர்ஆருடைய பிளான் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆர்சிபி என்ன பண்ணுவாங்கன்னா சேம் தாங்க. ஸோ ஆரம்பத்துல அவங்க கிட்ட பட்லர் கிடையாது. இப்போதைக்கு ஜெய்ஸ்வாலை மட்டும் அந்த பக்கம் தூக்கி விட்டுட்டோம் அப்படின்னா மிடில் ஆர்டர் பயங்கர ஓப்பனா கிடைக்குது. ஏன்னா ரியான் பராக் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு சீசன் ஸ்டார்ட்ல, இப்போ கொஞ்சம் மங்கள் ஆயிட்டாரு. அண்ட் சஞ்சு சாம்சனும் கொஞ்சம் டல் ஆயிட்டாரு. ஸோ 2 பேர் தான் தூண். அது போயிட்டு அப்படின்னா எல்லாருமே பினிஷர் ரேஞ்சுக்கு வந்துடுறாங்க. அஸ்வின் அவர்களே பார்த்தோம் அப்படின்னா 5th டவுன் வர அளவுக்கு ஓரளவுக்கு நார்மலான பேட்டிங் லைனப் தான். அவங்களுடைய பவுலிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கே தவிர பேட்டிங் கொஞ்சம் வீக் தான். ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் மாட்டி 200 போட்டா கூட ஒரு சான்ஸ் இருக்கு. இதுவே சேசிங்ல 200 அப்படின்னா யாராவது ஒரு பேட்ஸ்மேன் என்ன ஆகணும், அது ஜெய்ஸ்வாலா மட்டும்தான் இருக்கும். ஜெய்ஸ்வாலுடைய விக்கெட் மட்டும் தூக்கிட்டா அவங்களுக்கு மிடில் ஆர்டர் ஓப்பனா இருக்கு. பட்லர் இல்லாதது மிகப்பெரிய குறையா தெரியுது அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களுடைய இனிஷியல் பிளான் சிராஜை வச்சோ எஸ்தயால் வச்சோ அந்த ஒரு விக்கெட்டை தூக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ மேபி மேக்ஸ்வெல் வச்சு கூட அவங்க ஒரு ட்ரிக் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஸோ 2 பேருடைய பிளானுமே கீப் சிம்பிள், ஓப்பனர்ஸை தூக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனா ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் பவுலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் நல்லா வந்துட்டு ட்ரை பண்ணுவாரு. ஸோ ஸ்வப்னல் சிங்கை வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஆறக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால
மேக்ஸ்வெலுக்கு ஒரு 2 ஓவர் அப்படிங்கிறது தரலாம். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு பார்ட் டைம் பவுலர்ஸுக்கு எதிராக வந்துட்டு பேட்ஸ்மேனுடைய மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு அட்டாக் பண்ணி ஆடலாமா, என்ன பண்ணி ஆடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ ருத்ராஜ் போன தடவை அந்த தப்பு தான் பண்ணி கிட்டத்தட்ட ஃபைன் லெக் மாதிரி ஒரு ஃபீல்டு வச்சு செட் பண்ணி எடுத்து தூக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ கண்டிப்பா மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் பவுலரா வந்து கலக்க போறாரு அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் இதுதான். ஸோ ரொம்ப சிம்பிளா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ 2 டீமுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் தூண் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு மேட்ச்ல ரொம்ப குரூசியலான மேட்ச், எலிமினேட்டர் மேட்ச். ஆர்சிபிக்கு இவ்வளவு தூரம் பிரஷர் இல்லாம இருக்கலாம். ஆனா இப்போ அந்த டிராஃபி கண்ணுக்கு தெரியுது இல்லையா? ஸோ 17 வருஷ கனவு ஞாபகம் இருக்கும். ஸோ இவ்வளவு தூரம் வந்ததெல்லாம் மறந்துருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். அண்ட் பிரஷர் எக்கச்சக்கமா இருக்கும். சின்னசாமி கிடையாது, வெளியில விளையாடுறாங்க அப்படின்றதுனால. அகமதாபாத் பெரிய கிரவுண்டுங்க, ஆல்ரெடி பல வீடியோல சொல்லிட்டேன். ஸ்பின்னர்ஸ் உடைய ஆதிக்கம் இருக்கும். ஏன்னா லாங்கர் பவுண்டரியில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 6 அடிக்க போய் பவுண்டரி லைன்ல கேட்ச் ஆகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிரவுண்ட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லாங் ஆன் லாங் ஆஃப் மேல எக்கச்சக்க கேட்ச் அப்படிங்கிறது வந்துட்டு விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ற டீம் கண்டிப்பா வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் பர்சன்டேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு 55, ஆர்ஆருக்கு 45 அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஆர்சிபி ஒன்ஸ் அகைன் ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுவாங்களா? ஸோ தொடர்ந்து 9 out of 9 வின் பண்ணி டைட்டில் தூக்குவாங்களா? இல்ல எலிமினேட்டர் குவாலிஃபயரோட வெளியில போக போறாங்களா? இல்ல ஃபைனல்ல மறுபடியும் எஸ்ஆர்எஸ் மாதிரி டீம் வந்தா ஒரு ஹார்ட் பிரேக் காத்துக்கிட்டு இருக்கா? ஸோ கேகேஆர் உடைய கௌதம் கம்பீர் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஸோ ஆர்சிபியை தோக்கடிக்கிற மாதிரி சிம்பிளான விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அந்த டீம் கிட்ட எதுவுமே இல்லை, இந்த ஆட்டம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லி வேற ஒன்று சொல்லியிருக்காரு. அதை பத்தி நான் டீடைல் வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.